ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம அகெயின் ஒரு டைம் டிராவல் கதையை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிளிங்க்னு ஒரு கதையை பார்த்துருப்போம். அந்த கதையில் கொடூரமான சிலைகள் இருக்கும். அதுங்க தான் மான்ஸ்டர்ஸு. நம்ம பார்த்தா அதுங்க அசையாது. பார்க்காத நேரத்தில் ரொம்ப வேகமாக நம்மளை வந்து டச் பண்ணி நம்மளை டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு அனுப்பிடும். ஸோ ரொம்பவே சூப்பரான கதை. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கமெண்ட்ல நான் லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த யூனிவர்ஸில் நடக்கிற இன்னொரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்லைன் என்ன அப்படின்னா, டாக்டர்னு ஒருத்தர் நிறைய காலகட்டங்களுக்கு டைம் டிராவல் பண்ணி சாகசங்களை செய்வாரு. அப்படி டாக்டர் ஃபியூச்சருக்கு போறாரு 5000வது வருஷத்துக்கு. அதுவும் ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல இருக்காங்க. ஆனா அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ப்ராப்ளமா இருக்கு. இந்த மாதிரி ஸ்பேஸ்ஷிப்ல ப்ராப்ளம் வந்தா அதை சரி செய்யறதுக்குன்னு ஏஐ ரோபோட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ரோபோட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்பேஸ்ஷிப்பை சரி செய்யறதுக்காக டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போய் ஒரு பொண்ணை கொல்ல ட்ரை பண்ணுதுங்க. ஸ்பேஸ்ஷிப்பை சரி பண்றதுக்கு எதுக்காக ஒரு பொண்ணை கொல்லணும், இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் எப்படி அந்த பொண்ணை காப்பாத்தினாருன்றது தான் முழு கதையே. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம த கேர்ள் இன் த ஃபயர் பிளேஸ்ன்ற ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான டைம் டிராவல் கதையை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்தில் 1700களில் பாரிஸ்ல வந்து அந்த டைம்ல வாழ்ந்துகிட்டு இருந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. அந்த வீட்டில் ஒரு கிளாக் ஒன்று இருக்கு. அது உடஞ்சி போயிருக்கு. அந்த ஊருடைய ராஜா வந்து ராணி கிட்ட சொல்றாரு, நம்மள அட்டாக் பண்றாங்க, அவங்க மனுஷங்க கிடையாது, அதுங்க ஏதோ ஒரு கிரியேச்சர்ஸுங்க. இதை கேட்ட அந்த ராணியும், கிளாக் உடைஞ்சு போயிருக்கு, கண்டிப்பா அவர் வருவாரு. அந்த ராஜாவும், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ, நான் சொல்றது உனக்கு புரியாது, ஒருத்தர் இருக்காரு, சின்ன வயசுல இருந்தே நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பா இன்னைக்கு எனக்கு எதுவும் ஆக அவர் விட மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ரூம்ல இருக்கிற ஃபயர் பிளேஸ் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா, இதுதான் டைம், எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க, கிளாக் உடைஞ்சு போயிருக்கு, இதுதான் நேரம், சீக்கிரம் வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க கத்துறாங்க. இப்ப கதை அப்படியே ஃபியூச்சருக்கு போகுது. ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ்ஷிப் மிதந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு டைம் மிஷின் யூஸ் பண்ணி, அதாவது அந்த போன் பூத் இருக்கும்ல, அதோட பேரு டார்டிஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம டாக்டரும் அவரு கூடவே 2 பேர் வராங்க. பொண்ணு பேரு ரோஸ். நம்ம டாக்டர் வந்து இந்த பொண்ணை காப்பாத்திருப்பாரு. ஸோ அதனால அசிஸ்டண்டா கூடவே வச்சிருக்காரு. இன்னொரு ஆளு, அவர் பேரு மிக்கி. அந்த ரோஸோடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் அவங்க. சும்மா ஆளு சுத்தி பார்க்கலான்னு வந்திருக்காரு. அவரு இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்த உடனே, என்னது நம்ம ஸ்பேஸ்ஷிப் குள்ள இருக்கோமா, தடவையா நான் ஸ்பேஸ்ஷிப் குள்ள வரேன், வேற லெவலு. அப்ப ரோஸ் சொல்றாங்க, ஸ்பேஸ்ஷிப்னா நிறைய க்ரூ ஆளுங்களா இருப்பாங்களே, என்ன யாரையும் காணோம். டாக்டரும், ஆமா யாரையும் காணோம், தெரியலையே, சரி இருங்க நான் ஸ்கேன் பண்றேன், ஏதாவது டேஞ்சரான ஒண்ணு இருக்கா அப்படின்னு அவர் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப ரோஸும், டாக்டர் நம்ம இப்ப எந்த காலகட்டத்தில் இருக்கோம், நம்ம 51வது நூற்றாண்டுல இருக்கோம் அப்படின்னு அந்த ஸ்பேஸ்ஷிப்போடைய கோரை ஆன் பண்ண அந்த ஸ்பேஸ்ஷிப்போடைய மெட்டல் டோர் ஓபன் ஆகி கண்ணாடி மூலியமா வெளியே இருக்கிற ஸ்பேஸ் அவங்க பாக்குறாங்க. டாக்டரும் அதை பார்த்துட்டு, பூமியை விட ரொம்ப தூரத்துல இருக்கு, அங்க தெரியுதுல, அது டாக்மார்க் கிளஸ்டர்னு சொல்றாரு. நம்ம டாக்டரும் அவரோட அசிஸ்டண்டா இருக்கிற ரோஸும் வந்து இந்த மாதிரி நிறைய கேலக்சிஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனா ரோஸோடைய பாய் ஃப்ரெண்டு மிக்கி, அவர் இப்பதான் இந்த மாதிரி விஷயத்த பாக்குறாரு. ஆளு வாய பொளக்குறாரு. எங்க டாக்டரும் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நல்லா செக் பண்ணி பார்க்கும் பொழுது நிறைய டேமேஜ் ஆகி இருக்கு. அந்த ஸ்பேஸ்ஷிப்ல நிறைய ஒர்க் இருக்கும் போலயே. ஆனா செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ்ஷிப்ல ஃபுல் பவர் இருக்கு. அந்த பவரை வச்சு ஸ்பேஸ் டைம்ல ஓட்டையே போட முடியும். அந்த அளவுக்கு பவர் இருந்தும் ஏன் இந்த ஸ்பேஸ்ஷிப் நகரவே இல்லை அப்படின்னு குழம்பி போறாரு. ரோஸும் வந்து ஸ்பேஸ்ஷிப்ல இருந்த க்ரூலாம் எங்க போயிருப்பாங்க. டாக்டரும், அதான் எனக்கும் தெரியல, மனுஷங்கன்னு இப்ப இந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிறது நம்ம 3 பேர் மட்டும் தான் இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு ஸ்மெல் வருது. டாக்டரும், உங்களுக்கு அந்த ஸ்மெல் வருதா? அந்த மிக்கின்றவரும், ஆமா டாக்டர், யாரோ சமைக்கிறாங்க போல, கறியை செம்மையா வேக வைக்கிறாங்க, நல்லா டேஸ்டா இருக்கும் போலயே. சடனா ஒரு டோர் ஓபன் ஆகுது. டாக்டரும் அவரோட ஆளுங்களும் போய் பார்க்கும் பொழுது அங்க ஒரு சிம்னி மாதிரியான ஃபயர் பிளேஸ் இருக்கு. டாக்டர் அதை பார்த்த உடனே கெஸ் பண்றாரு, இது 17 இல்ல 18வது நூற்றாண்டுல பிரெஞ்சு அரசர்களுடைய வீட்டுல இருந்த ஃபயர் பிளேஸ். ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல எப்படி ஃபயர் பிளேஸ் இருக்குன்னு புரியாம கீழே குனிஞ்சு அந்த நெருப்பு எரியிற இடத்த நம்ம டாக்டர் பார்க்கும் பொழுது அந்த பக்கத்துல ஒரு ரூம் தெரியுது. இங்க அந்த ரோஸ் இருக்காங்கல்ல, அவங்க விண்டோ வழியா வெளியே பார்க்கும்போது ஸ்பேஸ் தான் தெரியுது. கண்டிப்பா ரூம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா எப்படி இங்க ரூம் தெரியுதுன்னு புரியல. சோ டாக்டரும் அந்த ஃபயர் பிளேஸ் வழியா பார்க்கும் பொழுது அந்த பக்கத்துல ஒரு குட்டி பொண்ணு இருக்காங்க. டாக்டரும், ஏய் பாப்பா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ரெனே. ஓ அப்படியா, சரி நீ இப்ப எங்க இருக்க? என்னோட பெட்ரூம்ல. அது தெரியுது, நீ எந்த ஊர்ல இருக்க? நான் பாரிஸ்ல இருக்கேன். சரி, உன்னால நீ எந்த வருஷத்துல இருக்கன்னு சொல்ல முடியுமா? அஃப்கோர்ஸ் என்னால சொல்ல முடியும், 1727. அதோட என் பெட்ரூம் ஃபயர் பிளேஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அது வந்து நான் சும்மா ஃபயரை செக் பண்ணலான்னு வந்தேன். சரி நான் கிளம்புறேன், நீ வந்து நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்துடுறாரு. அந்த மிக்கியும், டாக்டர் இது நீங்க 51வது செஞ்சுரின்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன். அதோட அந்த ஸ்பேஸ்ஷிப்போடைய பவரை யூஸ் பண்ணி ஸ்பேஸ் டைம்ல ஓட்டையே போட முடியும்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த மாதிரி ஸ்பேஸ் டைம்ல ஏற்பட்ட ஒரு ஓட்டை தான் இது. நம்ம இருக்கிறது 5000வது வருஷம். ஆனா ஒரு டைம் ஹோல் உருவாகி நம்ம
1727வது வருஷத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபயர் பிளேஸ் வழியா. இதை ஸ்பேஷியோ டெம்போரல் ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். இதை கேட்ட அந்த மிக்கின்றவரும் அப்படின்னா என்னது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன், உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு டைம் மேஜிக் டோர். உடனே அந்த ரோஸும் அப்படின்னா அந்த ஃபயர் பிளேஸ் தான் ஒரு டோர். அந்த பக்கத்துல இருக்கிறது 1727ல இருக்கிற ஒரு பிரெஞ்சு குழந்தை. ஆனா அந்த குழந்தை இங்கிலீஷ் பேசுது. டாக்டரும் அந்த குழந்தை பிரெஞ்சுல தான் பேசுது. ஆனா என்னோட டைம் மிஷின் அந்த போன் பூத் டார்டிஸ் மூலியமா லைவா டிரான்ஸ்லேட் ஆகுது, நம்ம பேசுறதும் டிரான்ஸ்லேட் ஆயிடும். இதை கேட்டு ரோஸும் மிக்கியும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. டாக்டரும் என்னால டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, எதுக்காக இந்த ஸ்பேஸ் ஹோல் உருவாகி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற அந்த ஃபயர் பிளேஸை யூஸ் பண்ணி அப்படியே டோரோடைய இன்னொரு பக்கத்துக்கு போறாரு 1727க்கு. சோ பார்த்தா அந்த குட்டி பொண்ணு ரெனேட் வந்துட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. சோ டாக்டர் அந்த பொண்ணுடைய பெட்ரூம்குள்ள வந்து ஜன்னலை விலக்கி பார்க்கும் பொழுது 1700கள்ல இருந்த பாரிஸ் அவர் பாக்குறாரு. அவ்வளோ அழகா இருக்கு. டக்குன்னு தூக்கத்துல இருந்து அந்த குட்டி பொண்ணு எழுந்துக்க, ரெனேட் பயந்துராத, நான் தான் ஃபயர் பிளேஸ் மேன், அந்த ஃபயர் பிளேஸ்குள்ள இருந்து பேசுறேனே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு அங்க இருக்கிற மெழுகுவத்தியை ஏத்த அந்த ரெனேட்டும் என்னது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா, அந்த விஷயம் நடந்து 5-6 வாரம் ஆயிருக்கும். டாக்டரும் ஐயோ இந்த ஃபயர் பிளேஸ்ல ஏதோ ஒரு லூஸ் கனெக்ஷன் இருக்கு போலயே, அதான் நான் போயிட்டு வந்தா டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு அந்த ஃபயர் பிளேஸ் மேல இருக்கிற ஒரு கிளாக்கை பாக்குறாரு. அது உடைஞ்சு போயிருக்கு. ஆனா கிளாக்கு ஓடுற மாதிரி அந்த டிக்டாக் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்க, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு டாக்டர் சொல்ல அந்த குட்டி பொண்ணு ரெனேட்டும் என்ன சொல்றீங்க, என்ன ஆபத்தான விஷயம்? ஏன்னா ரெனேட் உன்னோட ரூம்ல ஒரே ஒரு கிளாக் தான் இருக்கு, அதுவும் உடைஞ்சு போயிருக்கு. ஆனா டிக்டாக் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சவுண்டை வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா அது கிளாக்கா இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா அதே மாதிரி இருக்கிற ஒரு மெக்கானிசம் தான் எப்படி பார்த்தாலும் ஒரு 6 அடிக்கு மேல இருக்கும். சவுண்டும் உன் பெட்டுக்கு அடியில இருந்து தான் கேக்குது அப்படின்னு இவரு சொல்ல அந்த குட்டி பொண்ணு ரெனேட்டும் பயப்படுறாங்க. இவரு மெதுவா கட்டலுக்கு அடியில போய் பார்க்கும் பொழுது டக்குன்னு ஏதோ ஒண்ணு இவரை அட்டாக் பண்ணுது. டாக்டரும் என்னன்னு பார்க்கும் பொழுது கட்டலுக்கு அடியில இருந்தது இப்ப எழுந்திருச்சு நிக்குது, கால் மட்டும் தான் அவருக்கு தெரியுது. சோ டாக்டர் அப்படியே மெதுவா மேல பார்க்கும் பொழுது ரெனேட் திரும்பி பார்க்காத என்னையே பாருன்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் ரெனேட்டும் பாக்குறாங்க. அவங்களுக்கு பின்னாடி வித்தியாசமா ஜோக்கர் மாதிரி இருக்கிற ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் அசையாம ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கு. டாக்டரும் டக்குன்ட்டு அந்த ரெனேட்டுடைய தலையில கைய வச்சு அந்த பொண்ணுடைய மைண்டை இவரு ஸ்கேன் பண்றாரு. அப்ப இவருக்கு தெரிய வருது அந்த வித்தியாசமான கிரியேச்சரும் அந்த பொண்ணுடைய மூளையை தான் ஸ்கேன் பண்ணுது. 3000 வருஷம் ஃபியூச்சர்ல 2-3 கேலக்சியை தாண்டி வந்திருக்க ஒரு சின்ன பொண்ணோட மூளையை ஸ்கேன் பண்றதுக்காகவா? பதில் பேசு அப்படின்னு சொல்ல அந்த கிரியேச்சர் எதுவும் பேசவே மாட்டேங்குது. உடனே குட்டி பொண்ணு இது எனக்காக வந்திருக்கா அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க இப்ப அந்த கிரியேச்சர் ஆன்சர் பண்ணுது, இன்னும் நீ கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொல்லுது. டாக்டர் கடுப்பாகிறாரு. ஒரு குட்டி பொண்ணு கேட்டா பதில் சொல்ற, நான் சொன்னா கேட்க மாட்டல அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த கிரியேச்சர் டாக்டரையே அட்டாக் பண்ண வருது. அந்த குட்டி பொண்ணு ரெனேட் பயப்படுறாங்க. பார்த்து கவலைப்படாத பாப்பா, எல்லாருக்குமே மோசமான கனவு வரும், அதுல இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் வரும், இந்த மான்ஸ்டர்களுக்கும் மோசமான கனவு வரும் தெரியுமா? அந்த குட்டி பொண்ணு ரெனேட்டும் அந்த மான்ஸ்டர் கனவுல யாரு வருவா, வேற யாரு, அதுங்க கனவுல நான் தான் வருவேன் அப்படின்னு அந்த கிரியேச்சரை வந்து அப்படியே அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு கூட்டிட்டு போயிடுறாரு அந்த ஃபயர் பிளேஸ் டோர் வழியா. அதுக்கப்புறமா அங்க ஒரு கன் மாதிரி ஒன்னு இருக்கு, அதுல இருந்து புகை வருது. அதை யூஸ் பண்ண அப்படியே அந்த கிரியேச்சர் உறைஞ்சி போகுது. இதை பார்த்த மிக்கியும் ஆஹா ஐஸ் கன் போலியே இது, அதெல்லாம் இல்ல சாதாரண ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இதை பார்க்கும் பொழுது ஒரு ஏஐ ரோபோட் மாதிரி தெரியுது. உடனே மிக்கியும் ஏஐ ரோபோட்னா ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கு, ஏன்னா இதுங்க 1700களுக்கு டைம் டிராவல் பண்ணி போயிருக்குங்க, அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுடைய ட்ரெஸ் மாதிரியே போட்டாதான் யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணி பார்க்கும் பொழுது ரோபோட் தான் அது. மண்டைக்குள்ள அந்த கிளாக்கோடைய மெக்கானிசம் மாதிரியே இருக்கு. டாக்டரும் ஓ மை காட் செம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க, இந்த ரோபோட்ஸ் கிட்டலாம் ஒரு வேலையை கொடுத்தோம்னா என்ன ஆனாலும் சரி அந்த வேலையை செஞ்சு முடிக்குங்க. இப்போ அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை அடிச்சதுனால கொஞ்சம் மெக்கானிசம்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா வேகமா ஓட விட்டு ஹீட் பண்ணி திரும்ப அந்த ரோபோட்ஸ் வந்து அங்க இருந்து டெலிபோர்ட் ஆயிடுதுங்க. டாக்டரும் வந்து ஷார்ட் ரேஞ்ச் டெலிபோர்ட் தான், இந்த ஸ்பேஸ் ஷிப் குள்ள தான் அது எங்கேயோ இருக்கு, தயவு செஞ்சு அதை தேடாதீங்க, நீங்க இங்கே இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு திரும்பவும் 1700களில் இருக்கிற அந்த ரெனேட்டுன்ற குட்டி பொண்ணை பாக்குறதுக்கு அவரு போறாரு. டாக்டரு அந்த ரோபோட்டை தேடி போகாதீங்கன்னு சொல்லியும் இந்த 2 பேர் என்ன கேட்கவா போறாங்க, ஆளுக்கு ஒரு கன்னை எடுத்துக்கிட்டு அந்த ரோபோட்டை ஸ்பேஸ் ஷிப்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவரு அந்த குட்டி பொண்ணுடைய பெட்ரூம்க்கு வராரு. ஆனா பார்க்க நிறைய சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு, ஏன்னா அந்த டைம் ஹோல்ல லீக் இருக்கிறதுனால இங்க இருந்து அந்த இடத்துக்கு டாக்டர் டைம் டிராவல் பண்ணும் பொழுது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ டாக்டரும் வந்து ரெனேட் குட்டி பாப்பா எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கத்தும் பொழுது ஒரு லேடி வந்து நிக்கிறாங்க. இவரும் இங்க ரெனேட் அப்படின்னு ஒரு பாப்பா இருக்கும்ல, அந்த பாப்பாவாக தான் வந்தேன். உடனே கீழே இருந்த ஒரு சவுண்டு, ரெனேட் சீக்கிரம் கீழே வா அப்படின்னு. அந்த லேடியும் இதோ வரேன் அப்படின்னு பதில் சொல்றாங்க. இதை கேட்குற டாக்டரும்
தம்மா துண்டு இருந்த நீ இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்துட்டியே, ஆனா நீங்க அப்ப நான் எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்கீங்க. ஏன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் பல வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு சில நிமிஷங்கள் தான். கீழே இருந்து ரெனேட்டுடைய அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களா, அதனால ரெனேட் போயே ஆகணும். அவங்க கூப்பிடுறாங்க ரெனேட் பாய்சன் அப்படின்ற பேரை சொல்லி. எங்க டாக்டர் ஷாக் ஆகுறாரு. ஏன் அப்படின்னா இந்த ரெனேட் தான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு குயின். இவங்கள வந்து மேடம் டி பேம்பட்டோர்னு கூப்பிடுவாங்க. அந்த ராணி கூடவா நம்ம இன்டராக்ட் பண்றோம்னு ஆளு ஷாக் ஆகி திரும்ப அவரு ஸ்பேஸ்ஷிப்புக்கு போறாரு. பார்த்தா அந்த மிக்கியையும் ரோஸையும் காணோம். நான் என்ன சொன்னேன் இவங்க கிட்ட, அந்த ரோபோட்டை தேடி போகாதீங்கன்னு சொன்னேன் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இவர் தேடி போகும்போது தான் அந்த இடத்துல ஒரு குதிரை ஒன்று இருக்கிறத பாக்குறாரு. அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து அந்த 1700களுக்கு வந்து நிறைய போர்ட்டல்லாம் இருக்கு. அது வழியா 1700ல இருந்து ஒரு குதிரை இங்க வந்துருச்சு போல. இங்க நம்ம மிக்கிய வந்து அந்த ரோபோட் எங்க இருக்கு அப்படின்னு தேடும் பொழுது அந்த ஸ்பேஸ்ஷிப்ல ஒரு சிசிடிவி கேமரா ஒன்னு இருக்கு. ஆனா அந்த கேமரா வித்தியாசமா இருக்கு, மனுஷனுடைய கண்ணு மாதிரியே தெரியுது. அதை பார்த்து மிக்கியும் ஷாக் ஆகுறாரு. ரோஸும் அந்த இடத்துக்கு வர, ரோஸ் இதை பாரு, சிசிடிவி கேமராக்குள்ள மனுஷனோட கண்ணு வச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த கேமராவும் வாட்ச் பண்ணிட்டு திரும்ப அதோட பொசிஷனுக்கே போயிடுது. அதுக்கப்புறமா ஒரு இன்ஜினுடைய கோரை அவங்க பாக்குறாங்க. பார்த்தா ஷாக்கு. ஏன்னா அங்க மோட்டருக்கு பதில் மனுஷனோட இதயம் இருக்கு. அதுல தான் இந்த ஸ்பேஸ்ஷிப்பே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க டாக்டரும் அவரோட ஆளுங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. பின்னாடியே அந்த குதிரையும் வந்துகிட்டு இருக்கு. டாக்டரும் ப்ளீஸ் என்ன ஃபாலோ பண்ணாத, நான் ஒன்னும் உன்னோட அம்மா கிடையாது. ஸோ அந்த குதிரை எது வழியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரு டோர் மாதிரி ஒன்று இருக்கு. அதுவும் வந்து ஒரு டைம் போர்ட்டல் மாதிரி. அது திறந்து இவர் போறாரு. பார்த்தா 1700களில் இருக்கிற ஒரு கார்டனுக்கு இவர் போறாரு. அங்க நம்ம ரெனேட் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை பின்னாடி இருந்து நம்ம டாக்டரும் பாக்குறாரு. ஏன்னு தெரியல, டாக்டருக்கு ரெனேட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஆளு பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க அங்க ரெனேட்டும் திரும்பி பாக்குறாங்க. ஏன்னா யாரோ வாட்ச் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. டக்குன்னு இவரு ஒளிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்பேஸ்ஷிப்புக்கு வர இங்க மிக்கியும் ரோஸும் சேர்ந்து இன்னொரு ஒரு டைம் ஹோலை பாக்குறாங்க. கண்ணாடி மாதிரி இருக்கு. அந்த பக்கத்துல 1700களில் நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியுது. நம்ம டாக்டரும் பாக்குறாரு, இந்த ஸ்பேஸ்ஷிப்ல டைம் ஹோல் இருக்கு. அதுவும் இந்த 1700கள் தான். எதுக்காகனா அந்த ரெனேட்டுக்காக தான். எதுக்காக அந்த ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற ரோபோட்ஸுக்கு ரெனேட் வேணும் அப்படின்னு குழம்பி போறாரு. அப்படியே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரெனேட் வந்து ஒரு கிங் கிட்ட பேசுறாங்க. அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கண்ணாடியை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனா பின்னாடி இருக்கிற அந்த கிளாக் உடைஞ்சு போயிருக்கு. உடனே ரெனேட் பயந்து போய் திரும்பி பார்த்தா அங்க அந்த ரோபோட் இருக்கு. அந்த காலகட்டத்தை சேர்ந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஜோக்கர் மாஸ்கோட. அது அப்படியே ரெனேட் கிட்ட வருது. அவங்களும் பயப்படுறாங்க. அதை பார்த்த உடனே டாக்டரோட ஆளுங்க கூடவே அந்த டைம் ஹோல் வழியா அந்த இடத்துக்கு வந்து ரெனேட்டை காப்பாத்துறாரு. அந்த ரோபோட் மேல ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை அடிக்கிறாங்க. இதனால அந்த ரோபோட் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுது. டாக்டரும் எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ரோபோட் பதில் சொல்லவே இல்ல. ரெனேட் நீ சொன்னாதான் இந்த ரோபோட் கேட்கும். ரெனேட்டுக்கு புரியல, ஏன் நான் சொன்னா கேட்கும், அது எனக்கு தெரியல, நீ சின்ன பொண்ணா இருக்கும் பொழுதும் நீ சொன்னதுக்கு பதில் சொல்லிச்சு, நான் கேட்டதுக்கு சொல்லவே இல்லை, அதனால நான் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லு. ரெனேட்டும் யாரு என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்ல இப்ப டாக்டர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்பேஸ்ஷிப்புக்கு என்ன ஆச்சு, அந்த ரோபோட்டும் ஒரு காஸ்மிக் புயல்னால ஸ்பேஸ்ஷிப் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ண வேண்டியதானே, அதுதானே உன்ன மாதிரியான ரோபோட்டோட வேலையே, அதை தான் நாங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு புரியல, ஸ்பேஸ்ஷிப்ல க்ரூ இருந்திருப்பாங்களே அவங்கள எங்க போனாங்க, அந்த ரோபோட்டும் ஏன்னா எங்க கிட்ட பார்ட்ஸ் இல்ல. எது பார்ட்ஸ் இல்லையா, நான் கேட்ட கேள்விக்கும் நீ சொல்ற பதிலுக்கும் சம்பந்தமே இல்லையே, ஸ்பேஸ்ஷிப்ல இருந்த க்ரூ எங்க, ஏன்னா எங்களுக்கு பார்ட்ஸ் இல்ல அப்படின்னு இந்த பதிலையே சொல்லுது. அப்பதான் டாக்டருக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த ரோபோட் வந்து ஸ்பேஸ்ஷிப்ல இருந்த ஆட்களையே பார்ட்ஸா யூஸ் பண்ணிக்கிச்சு. மிக்கியும் ரோஸும் கூட சொல்றாங்க, ஆமா கேமரா இருந்தது, ஆனா அந்த கேமரால லென்ஸுக்கு பதிலா ஒரு மனுஷனுடைய கண்ணு இருந்தது, அதே மாதிரி இன்ஜின்ல ஒரு இதயம் இருந்தது. சோ டாக்டரும் சொல்றாரு, இந்த ரோபோட்ஸோடைய வேலையே ஸ்பேஸ்ஷிப்புக்கு என்ன ஆனாலும் சரி அந்த ஸ்பேஸ்ஷிப்பை சரி பண்ணணும் அப்படின்றது தான். அதுக்காக இதுங்க என்ன வேணாலும் பண்ணும். ஸ்பேஸ்ஷிப் ரிப்பேர் ஆயிடுச்சு, பார்ட்ஸ் கிடைக்கல, ஸ்பேஸ்ஷிப்பை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக க்ரூ ஆளுங்களை கொன்னு அவங்களுடைய உடல் உறுப்புகளையே ஸ்பேஸ்ஷிப்போடைய பார்ட்ஸா யூஸ் பண்ணுதுங்க. ஸ்டார்டிங்ல இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு வரும்பொழுது ஏதோ கறி சமைக்கிற மாதிரி ஸ்மெல் வந்திருக்கும்ல, அது என்னன்னா இந்த ரோபோட்ஸ் மனுஷங்களுடைய உடம்ப தானே பார்ட்ஸா யூஸ் பண்ணுது, ஏதோ ஒரு இடத்துல மனுஷனோட கறி வேகுது போல அந்த ஸ்மெல் தான் ருசியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இவங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக டைம் டிராவல் பண்ணி இந்த காலகட்டத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும் பொழுது அந்த ரோபோட்டும் சொல்லுது, இன்னும் ஒரு பார்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி நம்ம ரெனேட்டை தான் பாக்குது. சோ ரெனேட்டையும் ஒரு பார்ட்டா அதுங்க யூஸ் பண்ண போகுதுங்க. அப்புறம் எதுக்காக இன்னும் ரெனேட்டை எதுவும் பண்ணாம இருக்க, ஏன்னா ரெனேட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொல்லுது. உடனே ரோஸும், நீ நினைச்சிருந்தா எந்த காலகட்டத்துக்கு வேணாலும் போய் யாரை வேணாலும் பார்ட்ஸா யூஸ் பண்ணலாம், ஆனா எதுக்காக ரெனேட்டை சூஸ் பண்ண, ஏன்னா அந்த ஷிப்பும் ரெனேட்டும் ஒன்னு அப்படின்னு அது சொல்லுது. கடுப்பான ரெனேட் வந்து, எது நானும் நீங்களும் ஒன்னா, நான் ஒண்ணுலாம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போ அப்படின்னு இவங்க கத்தன உடனேயுமே அந்த ரோபோட்
ரோபோட் அங்க இருந்து போயிடுது. ஏன்னா ரெனட் சொல்றது அது கேட்கும். டாக்டரும் தப்பான நேரத்துல இதை சொல்லிட்டியே சரி அப்படின்னு மிக்கியையும் ரோஸையும் திரும்ப ஸ்பேஸ்ஷிப்புக்கு அனுப்பி அந்த ரோபோட்டை பிடிக்க சொல்லிட்டு இப்ப இவரு நம்ம ரெனட் கூடவே இருந்து ரெனட்டோடைய தலைய கைய வச்சு ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரெனட் அதை ஃபீல் பண்றாங்க. நீங்க என் மூளையை ஸ்கேன் பண்றீங்களா? என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. ஆமா, நீ சின்ன வயசுல இருந்து என்னென்ன விஷயங்கள் பார்த்திருக்கேன்னு நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்காக அந்த ரோபோட்ஸ் உன்னை தேடி வரணும்? அதுதான் குழப்பமா இருக்கு. ஆனா ரெனட் பயப்படுறாங்க. என்னோட நினைவுகள் எல்லாத்தையும் பாப்பீங்களா நீங்க? ஆமா, எல்லாத்தையும் பார்ப்பேன். சப்போஸ் சில விஷயங்கள் நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன்னா ஒரு டோரை உருவாக்கிக்கோ, அந்த டோரை தாண்டி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவரு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல ஸ்பேஸ்ஷிப்ல வந்து மிக்கியும் ரோஸும் அந்த ரோபோட்டை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மிக்கி ஓவரா டாக்டர் இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி ஹிஸ்டரியில இருக்கிற நிறைய பேரை பார்த்திருக்காருல, யாருக்கு தெரியும் எவ்வளவு பேரை உசார் பண்ணிருப்பாரோ அப்படின்னு பேசிக்கிட்டு வரும்பொழுதே டக்குன்னு அங்க வந்த ரோபோட்ஸ் ஒன்னு இல்ல நிறைய ரோபோட்ஸ் இருக்கு. அதுங்க மிக்கியும் ரோஸுக்கும் மயக்க மருந்து கொடுத்துருதுங்க. எங்க நம்ம டாக்டரும் ரெனட்டோடைய மைண்டை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன நிறைய டோர் போட்டு வச்சிருக்க, இந்த மெமரிஸ் எல்லாம் நான் பார்க்க கூடாதா? ஆமா, உன்னோட வயசு எத்தனை? பொண்ணுங்க கிட்ட வயசு கேட்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இதை நான் கேட்கல, அந்த ரோபோட்ஸ் தான் உன்னுடைய வயசை ஸ்கேன் பண்ணிருக்குங்க. ஆனா அந்த ரோபோட்ஸ் எதுக்காக உன்னோட வயசை ஸ்கேன் பண்ணும் அப்படின்னு இவரு குழம்பி போக டக்குன்னு இந்த பக்கம் நம்ம ரெனட் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஐயோ, ரொம்ப தனிமையான வாழ்க்கையா இருக்கே. டாக்டரும் எனது தனிமையான வாழ்க்கையா? சின்ன வயசுல இருந்து நீ தனிமையை ஃபீல் பண்ணதே கிடையாது. நான் ஒன்னும் என்ன பத்தி சொல்லல டாக்டர், நீங்க ரொம்ப லோன்லியா இருந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க சொல்ல டாக்டர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ரெனேட்டும் பதிலுக்கு டாக்டருடைய மூளையை ஸ்கேன் பண்ணி அவரோட மெமரிஸ் எல்லாம் இவங்க பாக்குறாங்க. இது எப்படி உன்னால பண்ண முடிஞ்சதுன்னு டாக்டர் ஷாக்ல இருக்காரு. ரெனேட்டும் நான் இந்த ஒரு சின்ன ராஜ்யத்துல இருக்கேன், ஆனா என்னைக்குமே நான் லோன்லியே ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனால் டாக்டர் உங்களுக்கு எல்லையே கிடையாது, எவ்வளவோ கேலக்சிஸ் எங்கெங்கேயோ போயிருக்கீங்க, ஆனால் நீங்கள் லோன்லியாக இருக்கீங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்கள் திரும்ப வருவீங்கன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர், எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரெனட் அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ரோஸும் மிக்கியையும் கட்டி போட்டு வச்சுக்கிட்டு அந்த ரோபோட்ஸ்லாம் சுற்றி நிற்குதுங்க. ஒன்றை நாங்கள் பார்ட்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல ரோஸும் இங்கே பாருங்க என் கூட யார் இருக்கான்னு தெரியுமா? டாக்டர், இந்த பிரபஞ்சத்தோடைய டைமோடைய கடவுள். அவர் மட்டும் வந்தாருன்னு வச்சுக்கோ உங்களை காலி பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி முடிக்கல. அவரு டைம் ஹோல் வழியா திரும்ப ஸ்பேஸ்ஷிப்புக்கே வராரு. அதுவும் ஆளு குடிச்சிருப்பாரு போல, போதையில வராரு. அங்க இருக்கிற ரோபோட்ஸ் எல்லாம் பார்த்து ரொமான்டிக் சாங் பாடிக்கிட்டு வராரு. யோ டாக்டர், என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து காப்பாத்துவான்னு பார்த்தா ரோபோட்ஸ் கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அது வந்து என்னன்னா அந்த குயின் இருக்காங்களே மேடம் டி பேம்பட்டோர், அவங்க என்ன லவ் பண்றாங்களாம், விருந்து வச்சாங்க. நானும் இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக பனானா மில்க் ஷேக்கை செஞ்சேன். அப்ப எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிஷ் அவங்க பார்த்ததே இல்லை. எனக்கு அப்பதான் புரிஞ்சது இந்த உலகத்துல பனானா மில்க் ஷேக்கை உருவாக்குனதே நான் தான் அப்படின்னு. அதோட இந்த தகரடபா தலையணங்கள்லாம் எதுக்காக ரெனட்டை தேடி வராங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஷிப்பு உருவாகி 37 வருஷம் ஆகுது. ஷிப்ல நிறைய பார்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த பார்ட்ஸுக்கெல்லாம் மனுஷங்களுடைய உடம்பு இதுங்க யூஸ் பண்ணுதுங்க. ஆனா ஒரே ஒரு பார்ட் மிஸ்ஸிங், அதுதான் மதர் போர்டு. அதுக்கு மனுஷங்களோட மூளை தேவை. அந்த மூளையா இதுங்க ரெனட்டை தான் சூஸ் பண்ணிருக்குங்க. ஏன் சூஸ் பண்ணிச்சிங்கன்னு தெரியல. ஆனா ரெனட்டுக்கு 37 வயசு ஆகணும். ஏன்னா அந்த ஷிப்போட வயசும் 37, அப்பதான் கரெக்டா மேட்ச் பண்ண முடியும்னு ரெனட்டுக்கு எப்படா 37 வயசு ஆகும் அப்படின்னு இதுங்க காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ரோபோட்ஸ் கிட்ட ஒரு வேலையை கொடுத்து ரூல்ஸை போடாம விட்டோம்னா நிலைமை இதுதான் ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த ரோபோட்டோட தலையில ஒயினை ஊத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்விட்சை ட்ரிகர் பண்ண எல்லா ரோபோட்ஸும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுதுங்க. ஸோ மிக்கியும் ரோஸையும் கட்டில இருந்து அவுத்து விடுறாரு. அப்பதான் ரோஸும் கேட்குறாங்க, ரெனட்டுக்கு 37 வயசு ஆகும்பொழுது இருந்த மூளை வேணும் அப்படின்னா இதுங்க ஸ்ட்ரைட்டா ரெனட்டுடைய 37 வயசு இருக்கிற காலகட்டத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போய் அவங்க மூளையை எடுக்கக்கூடாது. அங்கதான் ப்ராப்ளமே. இப்போ இந்த ஷிப்பில் மதர் போர்டே கிடையாது, சர்க்கியூட் டேமேஜ் ஆகி இருக்கு. அதனால இதுங்க கரெக்டான செஞ்சுரிக்கு போயிருக்குங்க, 17வது நூற்றாண்டு. ஆனா ரெனட்டுக்கு கரெக்டா 37 வயசு ஆகிற அந்த காலகட்டத்துக்கு போக முடியல, எரர் ஆகுது. ஆனா எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாவே அந்த எரரை சால்வ் பண்ணி கரெக்டான டைமுக்கு அதுங்க போயிடுங்க. அதுக்குள்ள எப்படியாவது இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு மொத்தமா இந்த ரோபோட்ஸோடைய சர்க்கிட்டையே காலி பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த ரோபோட்ஸ்லாம் அங்கிருந்து திடீர்னு ஆன் ஆகி டைம் டிராவல் பண்ணி போயிடுதுங்க. அதுவும் கரெக்டான டைமான ரெனட்டோடைய 37 வயசுக்கு டிராவல் பண்ணி போயிடுதுங்க. எங்க நம்ம ரெனட் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அப்படியே ரெனட் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு நிழல் வருது. அது அந்த ரோபோட்ஸ் ஒன்று பயந்து போய் கடிகாரத்தை பார்க்கறாங்க. அது உடையவே இல்லை. ஏன்னா அந்த ரோபோட்ஸ் வந்தாலே டைம் வந்து உடஞ்சு போயிடும். அப்ப யாரா வந்ததுன்னு பார்த்தா நம்ம ரோஸ் தான் வந்திருக்காங்களே. அது வந்து டாக்டரால வர முடியல.
முடியல, ஏன்னா அவர் வந்து டைம் ஹோலை கண்டுபிடிக்க இருக்காரு. அந்த காலகட்டத்தில் இருக்கிற ரோபோட்லாம் உங்களுடைய 37 வயசு, அதாவது இன்னில இருந்து 5 வருஷம் கழிச்சு உங்களை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்குங்க அப்படின்னா, ஓகே இன்னும் 5 வருஷம் இருக்குல்ல, நம்ம எப்படியாவது அதுங்களை தடுக்கலாம் அப்படின்னு ரெனட் சொல்ல, உங்களுக்கு 5 வருஷம் இருக்கு, ஆனா எங்களுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, அதுக்குள்ள நாங்க எப்படியாவது அதுங்களை தடுத்தாகணும். இன்னும் சொல்ல போனா இந்நேரம் ஃபியூச்சர்ல உங்களை அதுங்க பிடிச்சு கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க சொல்றத அந்த ரோபோட்ஸ்லாம் கேட்கும், ஆனா அதுங்களை உங்களால தடுத்து நிப்பாட்ட முடியாது. மேபி ட்ரிக்ஸா ஏதாவது ஒன்று சொல்லி கொஞ்சம் டிலே பண்ணலாம், அவ்வளவுதான். எவ்வளவு நேரத்துக்கு என்னால டிலே பண்ண முடியும்னு நினைக்கிறீங்கன்னு ரெனட் கேட்க, ரோஸும் டாக்டர் வர வரைக்கும் அப்படின்னா டாக்டர் திரும்ப வருவாரா? கண்டிப்பா வருவாரு, அவரு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. ப்ராமிஸ்னா நேருக்கு நேர் சொல்லணும். ஆனா நீ தானே சொல்ற, நான் தான் சொல்லல டாக்டர் முக்கியமான வேலையா இருக்காரு, இந்த விஷயத்த சொல்லணும்னு வந்தேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே மிக்கி அங்க வராரு. சீக்கிரம் வா, டாக்டர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு, வான்னு கூப்பிட ரோஸ் அங்கிருந்து போகலான்னு நினைக்கும் பொழுது நம்ம ரெனட்டும் அந்த டைம் ஹோல் வழியா ஸ்பேஸ்ஷிப்புக்கு வராங்க. ஸோ அந்த ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்து இவங்க அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க இருக்கிறது 1700களில் பஸ் கூட கிடையாது அப்போ. ஆனா இப்போ இவங்க ஸ்பேஸ்ஷிப்பையே பார்க்கறாங்க, நம்பவே முடியல. அதோட பயங்கரமா சவுண்டு கேட்குது, மக்கள் அலற சவுண்டு. ரெனட்டும் 5 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர்ல நான் எங்க மக்கள் கத்துற சவுண்டு தானே அது. மிக்கியும் ஆமாமா டாக்டர் வந்து சவுண்டையும் கேட்கற மாதிரி பண்ணிருக்காரு போல டைம் ஹோல்ல. அப்ப திடீர்னு ஒரு லேடி கத்துற சவுண்டு, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இதுதான் டைம், எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க, கிளாக் உடைஞ்சு போயிருக்கு, இதுதான் நேரம், சீக்கிரம் வாங்க. இதை கேட்கிற ரெனட்டும், அது நான் தானே ஃபியூச்சர்ல நான் டாக்டரை கூட்டுக்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு ரொம்பவே பயந்து போறாங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங் சீன்லயும் பார்த்துருப்போம். ரெனட்டும் ரொம்பவே பயந்து போய் திரும்ப அவங்க காலகட்டத்துக்கே போயிடுறாங்க. 5 வருஷம் கழிச்சு அந்த கிரியேச்சர்ஸ்லாம் ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்து நம்ம ரெனட்டை பிடிக்கிறதுக்கு வருதுங்க. அப்படியே ரெனட்டை பார்த்து நீ இப்போ கம்ப்ளீட் ஆயிட்ட, எங்க கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. எங்க டாக்டரும் ஸ்பேஸ்ஷிப்ல வந்து டைம் ஹோலை கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு ஹோல் தான் இருக்கான். ஸோ இந்த வழியா தான் அந்த ரோபோட்ஸ் போயிருக்குங்க, திரும்பி இதே வழியா தான் வரப்போகுதுங்க. எங்க பாஸ்ட்ல நம்ம ரெனட்டை கூட்டிட்டு போகுதுங்க. நீ சீக்கிரமா எங்க கூட வரணும், டைம் போர்ட்டல் வழியா நம்ம ஸ்பேஸ்ஷிப்புக்கு போகணும்னு கூப்பிடுதுங்க. எங்க டாக்டர் அந்த ரோபோட்ஸ் யூஸ் பண்ண டைம் போர்ட்டல் வழியா போகலாம்னு நினைக்கிறாரு. ஆனா ரோஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட தான் போலீஸ் போன் பூத் இருக்குல்ல, டார்டிஸ், அதை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ணலாமே. இல்ல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு டாக்டர் என்ன பண்றாருன்னா, அவரோட டைம் மிஷினை யூஸ் பண்ணாம இந்த டைம் போர்ட்டல் வழியாவே போகணும்னு நினைக்கிறாரு. எங்க ரெனட் வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் நில்லுங்க, நான் சொல்றத இந்த ரோபோட்ஸ் கேக்குங்க. எங்க பாருங்க, நான் இன்னைக்கு வரதா இல்ல, ஏன்னா அந்த ஸ்பேஸ்ஷிப்பை நான் பார்த்தேன், அது ரொம்ப மோசமா இருந்தது, என்னோட கால்கள் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல படணும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ட்ரிக்கா இவங்க பேச, அந்த ரோபோட்ஸ் அதுக்கு மேல ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி, எங்களுக்கு தேவை உங்க கால்கள் கிடையாது, உங்க தலை தான், சோ உங்க தலை மட்டும் தான் அங்க வரப்போகுது அப்படின்னு ரெனட்டை புடிச்சு கழுத்தை வெட்டுறதுக்கு அதுங்க வருதுங்க. கரெக்டான நேரத்துல அப்படியே அந்த டைம் போர்ட்டல் வந்து ஒரு கண்ணாடியில தான் இருக்கு. அந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு நம்ம டாக்டர் அந்த குதிரை இருக்குல்ல அதுல அப்படியே சீனா வராரு. டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரெனட் வந்து ரொம்ப நிம்மதியாகிறாங்க. சோ டாக்டரும் அங்க வந்து அந்த ரோபோட்ஸை தடுக்க ட்ரை பண்றாரு. அந்த ரோபோட்ஸ் டாக்டரே காலி பண்ண வரும்போது தான் இங்க பாருங்க ரோபோட்ஸுங்களா, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீங்க ஒரே ஒரு டைம் போர்ட்டல் மட்டும் தான் ஓபன் பண்ணி வச்சிங்க, அதை உடைச்சுக்கிட்டு நான் வந்திருக்கேன். இப்ப நீங்களும் சரி நானும் சரி இதே காலகட்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம், திரும்ப அந்த ஷிப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால உங்க தோல்வியை ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல ரோபோட்ஸுங்களுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க ஃபியூச்சர்ல ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற நம்ம மிக்கியும் ரோஸும் அவங்க நினைச்சா டார்டிஸை யூஸ் பண்ணலாம், ஆனா அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணணும்னா டாக்டர் இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எங்க பாஸ்ட்ல அந்த ரோபோட்ஸ்லாம் அப்படியே ஷட் டவுன் ஆயிடுதுங்க. அப்படியே ரெனட்டா அவரு கை கொடுத்து தூக்க, இதுங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு அவங்க கேட்கும் பொழுது அவ்வளவுதான், அதுங்க ஸ்டாப் ஆயிடுச்சுங்க, ஏன்னா அதுங்களுக்கு இப்ப பர்பஸ்ன்னு ஒண்ணு கிடையாது. நம்ம டாக்டராலையும் இப்ப திரும்ப அவரோட காலகட்டத்துக்கு போக முடியாததுனால அவர் அங்கேயே ஸ்டக் ஆகுறாரு. அப்படியே ஜன்னல் ஓரமா நின்னுக்கிட்டு வானத்துல தெரிகிற ஸ்டார்ஸ் அவரு பாக்குறாரு. ரெனட்டும் அங்க வந்து மேல தெரிகிற எல்லா ஸ்டார்ஸோடைய பேரும் உங்களுக்கு தெரியும்ல, ஏன்னா உங்க மெமரிஸ்ல நான் அதை பார்த்தேன். நம்ம டாக்டரும் சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் பாக்குறாரு. ரெனட்டும், எனக்கும் இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் பக்கத்துல பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை தெரியுமா, அதோட என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்களே, அட இதை விட நான் எவ்வளவோ காலகட்டங்கள்ல எப்படி எப்படிலாம் மாட்டிருங்க தெரியுமா, அதுல இருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைச்சது, அதே மாதிரி இங்க இருந்து தப்பிக்க ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்ல, நம்ம ரெனட் இருக்காங்கல்ல மேடம் டி பேம்பட்டோர், அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை நீங்க மறந்தே போயிட்டீங்களா அப்படின்னு வேகமா அவரை கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா அந்த ஃபயர் பிளேஸுக்கு இங்க தானே முதல்ல டிராவல் பண்ணி வந்திருப்பாரு, அந்த ரோபோட்ஸால இதுல டிராவல் பண்ண முடியாது, ஏன் அப்படின்னா இங்க இப்படி இருக்குன்னே அதுங்களுக்கு தெரியாது, நம்ம டாக்டர் தான் ஒரு லீக்கை கண்டுபிடிப்பாரு, அந்த லீக்கை வச்சு தான் டிராவல் பண்ணுவாரு. சோ அதே லீக் திரும்பவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேடுறாரு. டக்குன்னு பார்த்தா அவரு ஸ்பேஸ்ஷிப்புக்கே டிராவல் பண்ணிடுறாரு. சோ அந்த ஃபயர் பிளேஸ் வழியா ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து நம்ம டாக்டரும் பாஸ்ட்ல இருந்து நம்ம ரெனட்டும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் பக்கத்துல பார்க்கணும் தானே சொன்னேன், சீக்கிரமா போ, எந்த ஸ்டார்னு சூஸ் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு இவர் வேகமா ஓடி போயிட்டு மிக்கியும்
ஜிம்மியும் ரோஸையும் பாக்குறாரு. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் டாக்டர் வந்துட்டாருன்ட்டு. ஆனா டாக்டர் வந்து இருங்க நான் ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு வந்துடுறேன்னு வேகமா திரும்ப போறாரு. அந்த ஃபயர் பிளேஸ்ல போயிட்டு ரெனேட்டை கூப்பிட்டா ரெனேட்டை காணோம். உடனே இவரு திரும்ப பாஸ்ட்டுக்கு போகும்பொழுது பார்த்தா இடமே டோட்டலா மாறி போயிருக்கு. அங்க அந்த கிங்கு தான் வயசான நிலைமையில இருக்காரு. டாக்டருக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இந்த ஃபயர் பிளேஸ்ல ஒரு லீக் இருக்குல்ல, இதனால டைம் பயங்கரமா டிலே ஆகுமே அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ரெனேட் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரெனேட் இறந்து போயிட்டான்ற விஷயத்த அவரு சொல்றாரு. அதோட இந்த லெட்டரை உங்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்ல ரெனேட்டோடைய லெட்டரை வாங்கிக்கிட்டு இவர் திரும்பவும் ஃபியூச்சருக்கு வராரு. ஆளு முகமே வாடி போயிருக்கு. ரோஸும் வந்து டாக்டர் இந்த ரோபாட்ஸுங்களுக்கு 37 வயசு இருக்கிற ஒருத்தவங்களுடைய மூளை தான் வேணும்னா யாரோட மூளையை வேணாலும் எடுத்துருக்கலாமே, எதுக்காக ரெனேட்டோடைய மூளையை அதுங்க தேடி போச்சுங்க, தெரியல, மேபி ஏதாவது ஒரு எரரா இருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு மாதிரி கண்டுக்காமலே இருக்காரா. ரோஸும் நீங்க ஓகே தானே டாக்டர்னு சொல்லி கேட்க நான் ஓகே தான், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த டார்டிஸ் டைம் மிஷின்குள்ள போக சொல்லிட்டு இவரு அந்த லெட்டரை ஓபன் பண்ண ரெனேட்டோ அதுல எழுதிருக்காங்க, டியர் டாக்டர், உங்களோட நினைவுகளை நான் பார்க்கும் பொழுது என்ன பத்தி நீங்க ஹிஸ்டரி புக்ல படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. நான் சீக்கிரமாவே இறந்து போயிடுவேன்ட்டு அப்பதான் எனக்கும் புரிஞ்சுது. கடைசியா என்ன ஸ்டாரை சூஸ் பண்ண சொல்லி வெயிட் பண்ண சொன்னீங்க, ஆனா டக்குன்னு பார்த்தா நீங்க காணோம். அப்பதான் புரிஞ்சுது திரும்ப நீங்க எப்போ வருவீங்களோ யாருக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்காக இந்த லெட்டர் நான் எழுதியிருக்கேன். அதோட நான் நினைச்சிருந்தா உங்களை அந்த காலகட்டத்திலேயே என்னால் வச்சிருக்க முடியும். ஆனால் உங்கள் மெமரிஸை ரீட் பண்ணும்பொழுது தான் நீங்கள் எவ்வளோ பெரிய சாகசத்தை பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கீங்கன்னு எனக்கு புரிய வந்தது. அதனால நீங்கள் எனக்கு தேவைன்றதை விட இந்த யூனிவர்ஸுக்கும் இந்த டைமுக்கும் தான் தேவை. ஸோ குட் பை டாக்டர் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ டாக்டருக்கும் வந்து அவருடைய பர்பஸ் புரியுது. அவர் டைமோடைய கடவுள். யூனிவர்ஸில் இருக்கிற நிறைய கிரியேச்சர்ஸை எதிர்த்து அவர் போராட போறாரு. தொடர்ந்து அவரோட சாகச பயணமும் தொடர போகுது. ஆனால் கடைசி வரைக்கும் புரியாத புதிர் எதுக்காக அந்த ரோபோட்ஸ் நம்ம ரெனேட்டை மட்டும் தேடி வரணும் அப்படின்ற ஒரு குழப்பத்திலே அவர் இருக்கும்பொழுது தான் நமக்கு இப்போ அந்த ஸ்பேஸ்ஷிப்பை காட்டுறாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்போடைய பேர் என்னன்னா மேடம் டி பாமட்டோர். ஃபியூச்சர்ல வந்து ஒவ்வொரு ஸ்பேஸ்ஷிப்புக்கும் ஹிஸ்டரியில மிக ஃபேமஸான நபர்களுடைய பேரை வைப்பாங்க. அப்படிதான் இந்த ஸ்பேஸ்ஷிப்புக்கு நம்ம ரெனேட்டோடைய பேரை வச்சிருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் ரிப்பேர் ஆன உடனேயுமே அந்த ஏஐ ரோபோட்ஸ்லாம் ரிப்பேர் பண்றதுக்காக ஒவ்வொரு பார்ட்ஸை க்ரூ ஆளுங்களையே கொன்னு வச்சுக்கிச்சிங்க. ஆனா மூளை வேணும்ல, இந்த ஸ்பேஸ்ஷிப்போடைய பேர் என்ன, வயசு என்ன, அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியே ஹிஸ்டரியில ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டு அவங்க மூளையை எடுக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்குங்க இந்த தற்கொலை ரோபோட்டுங்க. ஸோ எது என்னவோ டாக்டருக்கு ஒன்றும் ஆகல. அவரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் தொடர்ந்து அவங்களுடைய சாகச பயணத்தை செய்ய போறாங்க. இந்த இடத்துலயே த கேர்ள் இன் த ஃபயர் பிளேஸ்ன்ற இந்த கதை முடியுது. ஸோ ரொம்பவே வித்தியாசமான கதை அதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். இதே மாதிரி நிறைய கதைகள் வேணுமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய மூவிஸையும் சீரிஸையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு நீங்க உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் வீடியோல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப்